Hello friends, welcome back to my channel Kokila Times. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து அன்னவரம்ங்கிற கோவில்ல செய்த பிரசாதம் வீடியோ தாங்க இது. அன்னவரம் பாத்தீங்கன்னா ஆந்திரால காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல அன்னவரம்ங்கிற டவுன்ல வந்து இந்த கோவில் இருக்கு. இந்த கோவில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வீர வெங்கடேஸ்வர சத்யநாராயண சுவாமி கோவில். சத்யநாராயண சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம நமஸ்காரம் பண்ணது ரொம்ப ஃபேமஸ். அந்த கோவில கொடுக்குற பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா கோதுமை ரவையில இருக்கும். அந்த கோவில மேக்சிமம் விளக்கு போடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மாவு அரைச்சு அந்த மாவுல விளக்கு போடுவாங்க. நான் ஒரு வாட்டி கோவிலுக்கு போகும்போது பாத்திருக்கேன். அந்த கோதுமையால செஞ்ச நைவேத்தியங்கள் தான் அந்த சுவாமிக்கு வந்து ரொம்ப விசேஷங்க. இதெல்லாம் ஆந்திரால கல்யாணம் வீட்டுல கல்யாணம் வச்சிருந்தாலோ இல்ல சஷ்யத பூர்த்தியோ உபநயனமோ எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அந்த வீட்டுல வந்து சத்யநாராயண பூஜை பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது அந்த ஊரோட வழக்கம். சிம்பிளான இன்கிரியன்ஸ் சொல்லிட்டு சட்டுன்னு பண்ற ஒரு பிரசாதத்துல இதுவும் ஒரு பிரசாதம். இது எப்படி பண்றதுங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் வீடியோ போட நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த பிரசாதம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அடிகனமான பாத்திரத்துல ஒரு நெய் வந்து 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாங்க. நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒரு 20 கிராம் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுக்கோம். முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தனியா ஒரு பாத்திரத்துல நான் எடுத்து வச்சுக்கிறேன். நெய் அப்படியே இருக்கட்டும். இதுல வந்து நம்ம வந்து ஒரு கப் வந்து 200 கிராம்ஸ் இருக்கும். இது 200 கிராம் சம்பா கோதுமையை வந்து நெய்ல வந்து நல்லா வறுத்து எடுக்க போறோங்க. இது வந்து சம்பா கோதுமை வந்து நமக்கு ப்ரௌன் கலர்ல இருக்கனால நமக்கு வறுக்கும் போது வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகும்னா கொஞ்சம் நிறைய ஒயிட்டா வரும். இதுதான் இதுக்கான பதம். ஸோ நிறைய ஒயிட் கலர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இது கூட வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு கப்புக்கு வந்து 4 கப்பு தண்ணி ஊத்துறேன். 4 கப்பு தண்ணி ஊத்தும் போது ரவை நல்லா வேகும். தண்ணி கம்மியா ஊத்துனீங்கன்னா உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும். அதாவது ஃபுல்லா 4 கப்பு தண்ணி ஊத்தி நல்லா இது மாதிரி வேக விடுங்க. அடியில இருந்து கொஞ்சம் கிளறி விடுங்க. ஒரு கப்புக்கு வந்து நான் வந்து 1.5 கப்பு வந்து நான் நாட்டு சக்கரை யூஸ் பண்ண போறேன். அந்த கோவில என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு கப்புக்கு 2 கப்பு வந்து ஸ்வீட் ஆட் பண்ணுவாங்க. ஒரு கப் வந்து வெல்லமும் இன்னொரு கப் வந்து ஒயிட் சுகரும் ஆட் பண்ணுவாங்க. இன்னைக்கு நான் வந்து மெத்தட்ல பண்றதுனால நான் வந்து இன்னைக்கு நாட்டு சக்கரை யூஸ் பண்ணி தான் பண்றேன். ஒண்ணுக்கு வந்து 1.5 போட்டாவே நல்லா இருக்குங்க. அடியில போய் ரவை நின்றும். அதனால நம்ம இது மாதிரி கைவிடாம நம்ம வந்து இது மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. விட்டுட்டே இருக்கும்போது தண்ணி எல்லாம் நல்லா வந்து ரவை அப்சர்வ் பண்ணிடும். இந்த நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு ட்ரையா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுக்கும் போது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திருக்கோம். அந்த இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போது நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா நம்ம வந்து எல்லா இடத்துலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட மாதிரி நல்லா ஈவனா எல்லா பக்கமும் நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணி ஃபுல்லா டோட்டலா அப்சர்வ் ஆயிடுச்சு. அப்சர்வ் ஆன உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பபுளா வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 கப் நான் வந்து ஆட் பண்றேன். 1.5 கப் நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லா பக்கமும் நம்ம கலந்து விட்டுக்கலாம். நாட்டு சக்கரை வந்து போட்ட உடனே பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் மெல்ட் ஆயிட்டு கொஞ்சம் தண்ணி மாதிரி வரும். நீங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். கோவில்ல பண்ற மாதிரி வெல்லம் பாதி சக்கரை பாதி ஆட் பண்ணிக்கலாம். இல்ல வெல்லம்லயே கூட பண்ணலாம். நல்லா இருக்கும். ரெண்டுமே டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் இது செஞ்சதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது வீட்டுல. அதனால நான் இந்த நாட்டு சக்கரை ஆட் பண்றேன். இது கூட வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமா வந்து ஏலக்காய் பொடி ஆட் பண்றேங்க. கோவில்ல பாத்தீங்கன்னா வாசனைக்காக படிகாரம் ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பொடி பண்ணி ஜாதிக்காய் பொடியுமே வந்து இந்த அன்னவரம் பிரசாதம்ல ஆட் பண்ணுவாங்க. நான் என்கிட்ட இன்னைக்கு அதெல்லாம் எதுவும் இல்லை. அதனால வந்து வாசனைக்காக ஏலக்காய் பொடி மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சம் நெய் தேவைப்பட்டுச்சு. நான் இன்னொரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிட்டு அது எல்லா இடத்துலயும் ஈவனா கலந்து விட்டுக்கிறேன். நம்ம நாட்டு சக்கரை மெல்ட் ஆகி இந்த கோதுமை ரவை கூட நல்லா சேர்ந்து அது நல்லா கெட்டி ஆயிடும். கெட்டி ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டு நம்ம எல்லா பக்கமும் ஈவனா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா வாசனையான நமக்கு அன்னவர பிரசாதம், கோவில் பிரசாதம் 2 ரெடி ஆயாச்சு. இதை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு நடந்த பூஜையில வந்து நான் எங்க வீட்டுல சுவாமிக்கு நான் நைவேத்தியம் பண்ணேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கோகிலா டைம்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் வீடியோ போட்டு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.